நமஸ்தே. இந்த சேனல் கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி. இந்த சேனல்ல ஹிந்தி எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது, அதை எப்படி எழுதுறது, ஹிந்தி வார்த்தைகளை எப்படி எப்படி ஈஸியாக வாசிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ இப்போ ஸ்போக்கன் ஹிந்தி, அதாவது ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான கைடன்ஸ் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேச கற்றுக்கிறதுக்கு அதோடைய எழுத்துக்களை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா பேசுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஹிந்தி எழுத்துக்களை தமிழோட கம்பேர் பண்ணி எப்படி எப்படி உச்சரிக்கலாங்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு அது வேணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஹிந்தி எழுத்துக்களை தமிழோட கம்பேர் பண்ணியிருப்போம். ஹிந்தியில் காங்கிற ஒரு எழுத்தை எழுதுவோம், ஆனால் அதை கான் மட்டும் இல்லை, கான்னு உச்சரிப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தங்கம், தா இங் கா தான் எழுதுவோம், ஆனால் அதை கான்னு ரீட் பண்ணுவோம். ஸோ ஒரு எழுத்து ரெண்டு உச்சரிப்புகள் இருக்கும். இதே மாதிரி ஹிந்தியில் ஒரே எழுத்து 4 உச்சரிப்பாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் அந்த வீடியோவில் கிளியராக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ ஸ்போக்கன் ஹிந்தி வீடியோவில் நம்ம ஹிந்தியில் என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருந்தது, ஹிந்தியில் ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படித்தோம். அதை யூஸ் பண்ணி சிம்பிளாக நான் இருக்கிறேன், நீ இருக்கிற, அவன் இருக்கிறான், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியா என்னென்ன சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்? மேகம். நான்கிறதுக்கு மே சொல்லுவோம், இருக்கிறேங்கிறதுக்கு ஹூ சொல்லுவோம், மேகம். நீ இருக்கிற அப்படின்னா தும் ஹோன்னு சொல்லுவோம். இவன் இருக்கிறான் எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில்? இவன், இவள், இது, இந்த, இதுக்கெல்லாம் எந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம்? யஹ், ய ஹே. நெக்ஸ்ட் அவன் இருக்கிறான். ஸோ அவன், அவள், அது, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வகுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இருக்கிறான்னு சொல்றதுக்கு ஹேன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு அவன் இருக்கிறான் எப்படி சொல்லுவோம்? வஹே. இவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஏ. இவர், இவர்கள், இவைகள், இந்த மூணுக்கும் ஏங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ ஹே. அவர் இருக்கிறார், வே ஹே, நாங்கள் இருக்கிறோம், ஹம் ஹே, நீங்கள் இருக்கிறீர்கள், ஆப் ஹே. ஸோ இதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த வீடியோவில் இருக்குது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் ஸ்போக்கன் ஹிந்தி ரிலேட்டடாக இருக்கிற பிளேலிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மனோஜ், அவன் சூர்யா, இவர் மதன், இவர் டாக்டரு, அவர் இன்ஜினியரு. ஸோ இந்த மாதிரிலாம் ஹிந்தியில் ஒரு வார்த்தை சென்டென்ஸை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல் என்ன அப்படின்னா, இப்போ இங்கிலீஷில் ஐ எம் அக்ஷயா அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு எக்ஸாக்டாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, நான் அக்ஷயாவாக இருக்கிறேன், நான் அக்ஷயாவாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம சொல்லும்போது நான் அக்ஷயான்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த ஆம், ஐனா நான், அக்ஷயானா அக்ஷயா, ஆம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? இருக்கிறேன், நான் அக்ஷயாவாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் மீனிங் எடுத்துக்கப்போ நம்ம தமிழில் நான் அக்ஷயா இருக்கிறேன்னு யாரையும் சொல்ல மாட்டோம், நான் அக்ஷயான்னு மட்டும்தான் சொல்லுவோம். ஸோ அதோட மீனிங் நான் அக்ஷயான்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதே மாதிரி ஹிந்தியில் எப்படி சொல்லுவோம்னா, நான் அக்ஷயாவாக இருக்கிறேன் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க. இந்த ஆம் அப்படிங்கிற வேர்டை அவங்க ஹிந்தியில் சொல்லும்போது யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? தென் இன்னொன்று என்னன்னா, இப்போ இங்கிலீஷில் நம்ம எப்படி எழுதுறோம்? ஐ பக்கத்துலேயே ஆம் எழுதிடும், சப்ஜெக்ட் பக்கத்துலேயே ஆக்சிலரி வேர்பை எழுதிடும், ஐ பக்கத்துலேயே ஆம். ஆனால் ஹிந்தியில் இந்த ஆம்ங்கிற வேர்டு, இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் படித்தோம் இல்லையா, ஹூ, ஹூ, ஹே, ஹே, இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் எல்லாம் சென்டென்ஸ் உடைய லாஸ்ட் வேர்டாக தான் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் அக்ஷயா அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், அதை ஹிந்தியில் சொல்லும்போது இந்த ஆம் வந்து சென்டென்ஸ் உடைய லாஸ்ட்ல தான் எழுதுவோம். பாருங்க, இந்த 2 விஷயம் தெரிஞ்சிட்டோம்னா நம்ம பேசுகிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் அக்ஷயா அப்படிங்கிறது ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா, நான் அப்படின்னா மே, அக்ஷயாங்கிறது அக்ஷயா, மே வந்தாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்? ஹூம். ஓகேங்களா? அந்த சென்டென்ஸுடைய லாஸ்ட்ல ஒரு சென்டென்ஸ் மேனா ஸ்டார்ட் ஆனாலே அந்த சென்டென்ஸ் ஹூன்ல தான் முடியணும். ஒரு சென்டென்ஸ் தும்னு ஸ்டார்ட் ஆனால் அந்த சென்டென்ஸ் ஹூன் தான் முடியணும். ஒரு சென்டென்ஸ் யஹ், வஹ், ஏ, வே,
இந்த நாள்ல எது ஸ்டார்ட் ஆனாலும் சரி, அப்படி இல்லையா ஒரு நேம் சொல்றோம், ஒரு சிங்குலர் பர்சனுடைய நேம் சொல்லி யாரு அப்படின்னு சொல்ல போறோம் அப்படின்னா கூட அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்னா ஹேன்னு முடியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏ வே ஹம் ஆப். இதுக்கு இல்லையா ஒரு ப்ளூரலா நிறைய விஷயத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் வந்து எப்படி முடியும்னா ஹேன்னு முடியணும். ஓகேங்களா? இப்போ நீங்க எது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சென்டென்ஸ் மே வந்தா ஹூம் முடியணும், தும் வந்தா அந்த சென்டென்ஸ் ஹூம் முடியணும், யகு வகு யகு வகு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்தா ஹேன்னு முடியணும், ஏ வே ஹம் ஆப்னு வந்தா ஹேன்னு முடியணும். இது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்க, நான் அக்ஷயானா மே அக்ஷயா ஹூம், மே வந்தா அந்த சென்டென்ஸ் ஹூம்னு முடியணும், மே அக்ஷயா ஹூம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே நம்ம ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா அந்த வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இது தமிழ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸை அப்படியே நம்ம ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா எக்ஸாக்டா கரெக்டான சென்டென்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஆனா நீங்க சின்ன சின்ன ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும். அதாவது மே ஸ்டார்ட் ஆனா கண்டிப்பா அந்த சென்டென்ஸ் ஹூம்ல தான் முடியணும் அப்படின்னு ஹிந்தியில இருக்குது. ஸோ அந்த சின்ன சின்ன ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களாவே உங்களோட ஓன் சென்டென்ஸை மேக் பண்ணலாம். ஸோ இதில் கொடுக்கப்படுற வேர்ட்ஸையோ இதில் கொடுக்கக்கூடிய சில ரூல்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சென்டென்ஸ் தான் நீங்கள் பேசணும்னு இல்லை, நீங்களா உங்களுடைய ஓன் சென்டென்ஸை கிரியேட் பண்ணி பேச முடியும். நெக்ஸ்ட் நீ இன்ஜினியர் அப்படின்னு சொன்னோம்னா தும் இன்ஜினியர் ஹோ. தும் நீனா தும் இன்ஜினியர், தும் வந்தா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும் ஹோ, தும் இன்ஜினியர் ஹோ. இந்த பையன் மனோஜ், இந்த இவன் இவள் இது இந்த இதுக்கெல்லாம் எந்த வேர்டு யூஸ் பண்ணுவோம் ஏஹ. ஏஹ. பையன்னா என்ன சொல்றது பாருங்க, கீழே 2 வேர்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா லட்கி, லட்கி. இதை வந்து எப்படி சொல்லக்கூடாதுன்னா லட்கி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நான் ப்ரொனன்சியேஷன் கீழே எழுதியிருக்கிறப்ப லட்கி அப்படின்னு தான் எழுதியிருப்பேன், ஆனா இதை லடுக்கின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் டிஃப்ரென்சியேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னா நீங்க ஹிந்தி எழுத்துக்களை கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்லையா அவங்க யாரு எப்படி சொல்றாங்கிறத காதுல வாங்கி உள்வாங்கி நீங்க அதே ப்ரொனன்சியேஷன் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ லடுக்கி, லடுக்கின்னா என்ன அர்த்தம், ஒரு கேர்ள், ஒரு சிறுமி, ஒரு சின்ன பொண்ணுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லடுக்கா, லடுக்கானா ஒரு பையன், பாய்னு அர்த்தம். ஸோ இந்த பையன் மனோஜ், இந்த எகு லடுக்கா, பையனுக்கு என்ன சொல்லணும் லடுக்கா, மனோஜ்க்கு மனோஜ், எஹ் லடுக்கா மனோஜ். எஹ் வந்தாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடிக்கணும் ஹே. ஸோ எஹ் லடுக்கா மனோஜ் ஹே. ஸோ தமிழ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸுக்கு ஒவ்வொரு வேர்டுக்கும் ஹிந்தியில என்ன அப்படிங்கிறத போட்டாலே மேக்சிமம் அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா ஃபார்ம் ஆயிடும். ஸோ இங்கிலீஷ்ல இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் தப்பா வரும், அது மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸா இருக்காது. பட் தமிழ்ல இருக்கிற ஒரு சென்டென்ஸ்ல தமிழ்ல இருக்கிற ஒவ்வொரு வேர்டுக்கும் ஹிந்தி வேர்டு என்னன்னு பார்த்து போட்டோம்னா கிட்டத்தட்ட அது கரெக்டா தான் அமைஞ்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, இவர் டாக்டர், இவர்னு சொல்றதுக்கு ஏ சொல்லுவோம், ஏ டாக்டர். இவர்னு சொல்லும்போது ஹேன்னு முடிக்கணும் சொன்னேன். ஏ வே ஹம் ஆப் இந்த 4க்கும் ஹேன்னு தான் முடியும். நெக்ஸ்ட் அந்த சிறுமி மனிஷா, அந்த பொண்ணு மனிஷா அப்படின்னு சொல்றோம், அந்த கேர்ள் மனிஷா. ஸோ அந்தங்கிறப்ப வகு சொல்றோம், சிறுமின்னு சொல்லும்போது லடுக்கி, வஹ் லடுக்கி. மனிஷா அந்த சென்டென்ஸ் முடியும் போது எப்படி முடியணும் ஹே. நம்ம ஏற்கனவே சொன்னோம் எஹ் வகுல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனா ஹேன்னு முடியணும். ஸோ வஹ் லடுக்கி மனிஷா ஹே. ஓகே, ஸோ நல்லா நீங்க இந்த விஷயத்த மெமரி பண்ணிக்கணும். மேஹோ தும்போ எஹ் வகு ஹே, ஏவே ஹம் ஆப், ப்ளூரல் ரெஸ்பெக்டட் ஹேன். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் சரி, நிறைய பேரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா கூட ஹேன் தான் வரும். ஸோ இல்லைன்னா ஏவே ஹம் ஆப் ஹேன் அப்படிங்கிறத மெமரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சென்டென்ஸ்ல மே ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஹூன்னு வந்துடும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தியில ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்க போறோம். நீ டாக்டரா, அவர் டாக்டரா, இவர் இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி ஒரு எஸ்ஆர் நோ கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவோம், ஆமா இவர் டாக்டர், ஆமா அவர் இன்ஜினியர். ஸோ இந்த மாதிரி எஸ்ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்கறதுனா ஹிந்தியில எப்படி கேட்கறது அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான், அழகா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பேசிடுவீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி
வாட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேர்டு என்ன என்ன அப்படிங்கிறத ஹிந்தியில எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். கியா அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? கியா. கியானா என்ன அர்த்தம்னா என்ன, வாட் அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் வேர்டை வச்சுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கியாங்கிற வேர்டை எப்படி யூஸ் பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அது என்ன, அது என்ன. அதுங்கிறதுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவோம்? வஹ். வஹ். என்னங்கிறதுக்கு என்னது? கியா. வஹ் கியா. வஹ்னு வந்தாலே அந்த சென்டென்ஸ் எப்படி முடியணும்னு பார்த்தோம்? ஹே. வஹ் கியா ஹே. அது என்ன, வஹ் கியா ஹே. நெக்ஸ்ட் நீ டாக்டர் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? தும் டாக்டர் ஹோ. தும் டாக்டர் ஹோ. இப்ப நீ டாக்டரா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும். ஓகேங்களா? நீ டாக்டரானா ஆமா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ நீ டாக்டரா அப்படின்னு கேட்கணும்னா இங்க நீ டாக்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னோமோ அதே சென்டென்ஸ் தான். அதுக்கு முன்னாடி கியா அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும் சேர்த்துக்க போறோம். நீ டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோமோ அது கூட கியா மட்டும் சேர்த்துட்டோம்னா நீ டாக்டரா அப்படின்னு கொஸ்டின் கேட்ட மாதிரி அர்த்தம். பாருங்க, நீ டாக்டரா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும்? நீ டாக்டர்னு சொல்றதுக்கு தும் டாக்டர் ஹோன்னு சொன்னோம். இப்ப நீ டாக்டரான்னு கேட்கறதுக்கு கியா தும் டாக்டர் ஹோ. கியா தும் டாக்டர் ஹோ அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நீ டாக்டரா? ஸோ ஹிந்தியில எப்படி கேட்பாங்க எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ்க்கு? என்ன நீ அதுவா, என்ன அவன் மனோஜா, என்ன இவன் நிதிஷா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ கியாங்கிற வேர்டை சேர்த்துக்கிட்டாலே என்ன அர்த்தம்? அது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டினா ஃபார்ம் ஆயிடுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அவள் ராதா அப்படின்னு சொல்ற போது வஹ் ராதா ஹே அப்படின்னு சொல்றோம். அவ ராதாவான்னு கேட்கணும்னா வஹ் ராதா ஹேங்கிறது இதே சென்டென்ஸ் கூட கியா மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். கியா வஹ் ராதா ஹே. ஓகேங்களா? ஸோ அவள் ராதாவான்னு கேட்கறதுக்கு என்ன சொல்லணும்? கியா வஹ் ராதா ஹே அப்படின்னு கேட்கணும். ஹிந்தியில கதவு, ஜன்னல் இதுக்கு என்ன சொல்லுவாங்க? கதவுக்கு தர்வாஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜன்னல் கிடுக்கி. இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? இது கதவு அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? ஏஹ் தர்வாஜா ஹே. இது கதவா அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னா கியா ஏஹ் தர்வாஜா ஹே. இது ஜன்னல், ஏஹ் கிடுக்கி ஹே. ஸோ இது ஜன்னலா, இஸ் திஸ் விண்டோ அப்படின்னு கொஸ்டின் கேட்கணும்னா கியா ஏஹ் கிடுக்கி ஹே. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இது கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி சேனல். இது எப்படி ஹிந்தியில சொல்லணும்? நீங்க தமிழ் பேசும்போது இங்கிலீஷ் வேர்டையும் சேர்த்து தான் பேசுவீங்க. இப்போ நான் சொல்லும் போதே இது கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி சேனல். ஸோ இது எல்லாமே இங்கிலீஷ் வேர்டு தான் யூஸ் பண்றேன். இதே மாதிரி ஹிந்திலையும் நீங்க பேசும்போது ஹிந்தி வேர்ட்ஸை இங்கிலீஷ் வேர்ட்ஸையும் ஹிந்தியில சேர்த்து பேசிக்கலாம். ஸோ இதை எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. இது கைடன்ஸ் டு லேர்ன் ஹிந்தி சேனல் அப்படிங்கிறத ஹிந்தியில எப்படி சொல்லணும், அது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க டைப் பண்ணி கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதுக்கு அடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே தெரியணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணாதான் நான் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும். அதை பார்த்து என்னோட வீடியோ வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், நீங்க பார்த்துக்கலாம். பாய், தேங்க்யூ.